வணக்கம் மக்களே. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா விசிலுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து பரவலாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ விசிலுக்கு வந்து என்னடா தடை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சேப்பாக்கம் கிரவுண்டில் வந்து விசிலுக்கு தடை வச்சுருக்காங்க. என்னால் நம்பவே முடியல, எதுக்கு சேப்பாக்கம் கிரவுண்ட்லாம் தடை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா விசில் அடித்து தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுவோம். ஸோ விசில் அடிக்க தெரியாதவங்க விசில் வாங்கிட்டு போய் ப்ளோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக கிரிக்கெட் மேட்ச்னாலே விசில் அடித்து தான் என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு எதுக்கு தடை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசில் எடுத்துகிட்டு போனவங்களாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விசில் தடைக்கு வந்து யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, வைரலாக இருந்துச்சு. அந்த மீன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ டிஎன்சிஏ சொல்லியிருக்காங்க, நாங்கள் எந்த தடையுமே விதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரியான தடை, எதுக்கு வந்து தடை போட்டாங்க, ஸோ காவல்துறை வந்து தடை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்த நியூஸ் வந்து இப்போ வந்து உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது வந்து பரவலாக போயிட்டு இருக்குது. ஸோ விசில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. கிரிக்கெட்னாலே விசில் தான், ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுறது விசில் அடிச்சு தான் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அது எந்த கிரிக்கெட்டாக இருந்தாலுமே சென்னை ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து யாராலையுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. பட் ஆனால் இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க வந்து அதிசயமாக தான் இருக்குது, எதிர்பார்க்காத ஒன்றா தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு சிம்பிளே விசில் தான். ஸோ சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மேட்சுமே வந்து விசில் அடிச்சு தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விசில் சின்னம் வந்து டிவிக்கே கிடச்சதுனால இந்த தடையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருக்குது. அந்த மாதிரியான கேள்வி வந்து எழுப்பப்படுது. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பொறுப்பாளர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க தாவேகாவோட. ஸோ இது வந்து இப்போ நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒன்று தான் இருக்குது. ஸோ கிரிக்கெட்னாலே விசில் அடித்து தான் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ பேன் பண்ணாலுமே விசில் 8 திக்குமே கேட்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கான்ஃபிடண்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.